நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாங்க பொண்ணுங்களா அப்படி போய் ரெஸ்ட் நாங்க எடுப்போம். கோகிலா நீயும் வாங்கி. கோகிலா வந்தா நாங்களும் வருவோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க போங்க. நாங்க வாங்க நம்ம ஜீப்ல போறோம். நான் வனிதா விட்டு வர மாட்டேன். எனக்கு பொழுது போறேன். நான் வந்துட்டு போறேன். டாக்டர் கிட்ட சொல்றாரு கூட போய்டும். ஆமா டாக்டர் என்னட்டு பெருசா கதை சொல்ல போறாரு. உனக்கு என்ன போய்தான பண்ணி முதல்ல ஏன் சொல்றேன் ஏன் போய்டா. எல்லாரும் இங்க வந்துட்டீங்களே வனிதா தனியா இருப்பாளே. அவன் நல்லா தூங்குறாடி. டியா தூங்குறாடா. ராவா சார் நேத்துமே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் சொல்லுங்க சார். சஸ்பென்ஸ் பத்தி இவருக்கு என்னடி தெரியும்? இல்லடி உண்மையில இவர் மர்மக்கதை நல்லா சொல்லுவாரு. அப்படியா? இப்ப என்கிட்ட சொல்ல சொல்லு. இவர் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன். உங்களுக்காக எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டெல்லி ஹோட்டல்ல தங்கணும். டிஃபன் சாப்பிடறதுக்கு நேரா டைனிங் டேபிள் போய் உட்கார்ந்தான். டிஃபன் சாப்பிட்டு டைனிங் டேபிள் போகாம கார் பார்க்கா போவாங்க. கார் பார்க்லயும் சப்பளம் உண்டு. ஆனா இவன் டைனிங் டேபிள் போய் உட்கார்ந்தான். எது சாப்பிட ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணு தான் சொன்னேன். சரி உட்கார்ந்தா அந்த பொண்ணு இதுலயே பாக்குறேன். டிஃபன் அப்படியே இருக்குது. என்ன சொல்லி சொல்ல பத்திரங்க திடீர்னு ஒரு சின்ன லெட்டர் எழுதி அதை கொண்டு வந்து கிட்ட வச்சுட்டு சும்மா மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு விருன்னு போயிட்டான். இவனுக்கா இந்த லெட்டருக்குள்ள என்ன எழுதிருக்கு அதை படிச்சு பின்னாலே ஃபாலோ பண்ணலாமேட்டு எதுக்குறான் படிக்க முடியல இந்தியில எழுதிருக்கு. அந்த பொண்ணு போயிட்டே இருக்கா பார்த்தான். நேரம் ஓட்டர் முதல்ல கொண்டு போய் லெட்டரை கொடுத்து ஐயா அதை கொஞ்சம் படிச்சு ரகசியமா விஷயம் என்னங்கிற சொல்லுங்க அந்த பொண்ணு போயிட்டே இருக்குது அப்படின்னு அவன் பிரிச்சா படிச்சான். ஒரேது ஒரு அறை உட்கான கணத்துல அடுத்த செகண்ட் பையன் ரோட்ல பின்னாலேயே வெட்டி படுக்கையெல்லாம் கிடக்குது. லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? சொல்றேன் அந்த வழியா அப்பதான் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். ஐயோ பாவா ரோட்ல ஒருத்தன் கிடக்கானு அப்படின்னு அனுதாபப்பட்டான். சரி இவன் நல்லவன் போல் இருக்கு இவங்கிட்ட போட்டு லெட்டர் அவங்கிட்ட கொடுத்தான். இதுக்கு மேல நான் சொல்றேன் அவனும் படிச்சு பார்த்திருப்பான் புறையன்னு அரைஞ்சிருப்பான். அதான் இல்ல அத்த சொல்லிட்டானா? அதுவும் பிரிச்சான் படிச்சான் குடிச்சான் ஓட்டான். அந்த பக்கமே திரும்புறீங்க. அடுத்தாப்புல பஸ் ஸ்டாப்ல இவள மாதிரி ஒரு வயசான பொண்ணு. என்ன மாதிரியா? இல்ல வயசு வந்த பொண்ணு அவள்கிட்ட கொடுத்திருப்பான். அவனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்காது. படிச்சாள படிச்சானா துப்புனா. ஏன் எல்லாருக்கும் இப்படி கோவம் வருது? அதனாலதான் கோவம் வராத ஒரு கிறிஸ்தவ பாதிரியார பார்த்தான். அவர்கிட்ட கொடுத்தான். அவரும் பிரிச்சாரு படிச்சாரு அண்ணாந்தாரு. ஆண்டவனை பார்த்தாரா? அண்ணாந்தவர் தானே ஆண்டவனை தான் பார்த்தாரு. அப்புறம் யாரும் பார்க்கல. ஆளே அவுட். அப்புறம் யாருக்கிட்ட தான் கொடுத்தா? கொண்டாட்டிக்கிட்ட. அவன் என்ன சொன்ன? ஒரு வார்த்தை சொல்லி கொண்டாட்டியாச்சே படிச்சா பார்த்தா இந்த வரேன்னு புறப்பட்டா ஒரு வாரம் ஆச்சா இன்னொருத்தர கல்யாணமே பண்ணிட்டான். அந்த லெட்டருக்கு அர்த்தம் தெரியாம அவனால உயிரோட இருக்க முடியும். சாகரதன் முடிவு பண்ணிட்டான். எடுத்தான் மாற்றினா உத்தரத்துல கருத்தறி போட்டுக்கிட்டான். கைத்த கையால பிடிச்சான். கை நடுவுது மேல ஆணி கலருது. அங்க கலருது இங்க நடுவுது. நடுவுது கலருது நடுவுது கலண்டே சாகரமே. இந்த லெட்டருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டே சாகரம் சொல்லிட்டு ஒரு சின்ன கவனம் பாக்கெட்டுக்குள்ள தண்ணி விட்டு பாக்குறேன். லெட்டரை காணும். எங்க சார் போச்சு? அதாமா சஸ்பென்ஸ்.